என் பேர் ஜெயசூர்யா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு 5 காணி இப்போ வந்து தொழு ரெடி ஆகிட்டு இருக்கு. 5 இது ஒரு திறந்த வெளியில் ஒரு ஆயிரக்கணக்கான காளைகள். ஓகே. இப்போ மஞ்சள் ஜல்லிக்கட்டுனா ஒரு வாடி வந்து ஒரு கிட்டி இவ்வளோதான் இருக்குன்னா அந்த கிட்டிலேருந்து ஒவ்வொரு காளையாக அவுத்து விடுவாங்க. ஆமாம், அது வந்து ஜல்லிக்கட்டு. இது வந்து மஞ்சு விரட்டு விரட்டு மஞ்சு விரட்டு அப்படின்னா காளையை வந்து இங்கேருந்து அவுத்துடுவோம். இதுலேருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் ஒவ்வொரு காளையை தான் ஒவ்வொரு கொஞ்சம் பொறுமையாக இந்த காலை போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போயிடும். ஆனால் அங்கங்கே எனக்கு அவங்கவுங்க வெளி விரட்டுலேருந்து நிறைய ஊர்லேருந்து கொண்டு வருவாங்க. அவங்கவுங்க இது கொண்டு வந்து உருவாங்க. இப்போ நம்ம ஊர்லேருந்து எல்லா காலையும் வந்து தொழுவுக்கு தான் வரும். நம்ம ஊர்லேருந்து முதல்ல வந்து கோயில் காலை வந்து கட்டுவோம். இங்கே வந்து சேட்டையனார் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சேட்டையனா படைத்த 2 அம்மன் தெய்வங்கள் இருக்குது. அந்த இதில் முதல்ல வந்து செகட்டையனார் கோயில் காளையை வந்து இந்த இதில் வந்து முதல்ல கட்டுவோம். அப்புறம் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருக்க ஜல்லிக்கட்டு காளையில் வந்து கொண்டாந்து மஞ்சட்டு காலையில் கொண்டாந்து அவங்க தொழிலில் கட்டிட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்து ஜவுளி கொண்டு வந்து எல்லா கலைக்கும் மாலை மரியாதை எல்லாம் செஞ்சு எல்லா கலையும் முதல்ல கோயில் கலை உருவினதுக்கப்புறம் நம்ம ஊர் மஞ்சட்டுலேருந்து எல்லா கலையும் போகும். அதுதான். அதே மாதிரி இது வந்து ஜல்லிக்கட்டை தவிர்த்து இது வந்து மஞ்சு விரட்டு. நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்து இவ்வளோ மஞ்சு விரட்டு வந்து நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தான் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா எல்லா ஊரும் இந்த சிராவயல் கண்டுபட்டி இதெல்லாம் பெரிய பெரிய மஞ்சு விரட்டு. அது மாதிரி நம்ம ஊர் சூரக்குடியுமே நம்ம நல்லா ரீச்சான ஒரு மஞ்சு விரட்டு தான். அதெல்லாம் நல்லா இப்போ இது பண்ணுறது தான். சுத்துப்பட்டுலேருந்து எல்லா ஊர்லேருந்துமே காலை இப்போ எல்லா மாடலையும் இதுக்குள்ளேயே வந்து காலையில் தானே காலையில் இங்கே அடைக்கிறவங்க. இதில் வந்து எல்லாமே அடைச்சி இங்கேருந்து பொறுமையாக கொஞ்சம் ஒவ்வொரு காலையாக ஒவ்வொரு துளுவாக அவங்கவுங்க டயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு துளுவாக திறந்து காலையில் அவுத்து விடுவோம். அது இங்கேருந்து அவுத்து விட்டு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரையும் வச்சுருப்போம். அங்கேருந்து யார் வேணால் பிடிச்சி யார் வேணால் பிடிக்கலாம். ஜல்லிக்கட்டு மாதிரி இந்த இவ்வளோ வீரர்கள் 50 பேட்சுக்கு 50 பேர் இறங்குவாங்க, 100 பேர் இறங்குவாங்க. அந்த பேட்சில் இருக்கவங்களை தவிர்த்துட்டு இங்கே வந்து யார் வேணால் பிடிக்கலாம். பெரிய ஆள் சின்ன அதெல்லாம் இல்லாமல் யார் வேணால் பிடிக்கலாம். இப்போ இதுவாக நிறையா இதெல்லாம் இருக்குது. அதனால் பிடிச்சி அங்கே மாதிரி ப்ரைஸ் போட மாட்டாங்க. மாட்டை பிடிச்சி அதில் இருக்க அந்த மணி தோம்புன்னு சொல்லி சாமி கட்டியிருப்பீங்க. மாட்டில் வந்து கட்டியிருப்போம். சாமிக்கு வந்து இது பண்ணி சாமி விரதம் இருந்து அது வந்து கட்டுவாங்க. அதை வந்து வீரத்துக்காண்டி பிடிச்சி அதை அவுக்குறது தான் இது. அதோட சிறப்பு தான் மஞ்சு விரட்டு. சரி சரி. வாடி இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த கலெக்ஷன் பாயிண்ட் மாடு பிடிக்கிறதுக்குலாம் தனி ஏரியா இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இங்கே வராது. அது மாதிரிலாம் இல்லை. மாடு வந்து இதுதான் தொழு விட்டு வெளியில் போனோடனே மாடை பிடிச்சிருவோம். மாட்டுக்காரங்க மாட்டை பிடிச்சிருவாங்க. பிடிக்கலாம். ஸோ எத்தனை ஊர்லேருந்து வருவாங்க? இந்த இது வந்து இது ஒரு மதுரை, திருச்சி, இந்த சைடு புதுக்கோட்டை, ராமநாதபுரம், இங்கிட்டு இந்த சைடு மதுரை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தே மாடு வரும். விரட்டு மஞ்சட்டுக்காண்டி வச்சிருக்க மாடு பூரா கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து மாடு ஃபுல்லாக இங்கே அடைக்கிறவங்களா? எல்லாத்தையும் இங்கே அடக்குவாங்க. தொழுவு கொண்டு வந்தால் மரியாதை பண்ணுவாங்க. எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்தாலும் தொழுவு கொண்டு வர காளைகளுக்கு வந்து கண்டிப்பான முறையில் மரியாதை பண்ணுவாங்க. சரி சரி. எத்தனை மணிக்கு முடியும்? காலையில் கண்டிப்பாக ஒரு 10 மணிக்கெலாம் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. சாயந்தரம் 2 மணி வரையும் தான் அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த 2 மணி வரையும் தான் மஞ்சட்டு நடக்கும். இப்போ இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கா? ஜல்லிக்கட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அது மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜல்லிக்கட்டுக்கு காளைகளுக்கு வந்து டிடி இல்லை வீரர்களுக்கு டிடி இந்த இதில் எதுவுமே கிடையாது. ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு அந்த இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அது இதெல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் டிடி எல்லாமே காளைக்கும் மாடுபிடி வீரர்கள் எல்லாரும் கொடுக்கணும். ஆனால் அது வந்து மஞ்சு விரட்டை பொறுத்தவரை இல்லை. யார் வேணா மாடு அடைக்கலாம், யார் வேணா மாடு பிடிக்கலாம். சரி சரி. இப்போ என்னைக்கு நடக்குது? எத்தனை மணிக்கு? வருகின்ற வெள்ளிக்கிழமை 10/1/2025 அன்னைக்கு நம்ம ஊரில் வந்து மாவரி இளவட்ட மஞ்சு விரட்டு. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சிருவீங்க. 2 மணிக்கெலாம் முடிச்சுவீங்க. பழையபடி இன்னொன்று புதன்கிழமை ஒன்று இருக்குன்றாங்களா? புதன்கிழமை வந்து பொங்கல் மஞ்சு விரட்டு. அது காலங்காலமாக எல்லா ஊர்லேயுமே அவங்க கோயில் காலை அவங்க வீட்டு காலை எல்லாம் இருக்கும். பசுமாடு காலை எல்லாம் சாமி கும்பிட்டு அந்த தொழுவத்தில் வந்து பொங்கல் வச்சு. அது உங்கள் ஊர்? எங்கள் ஊர்லேயும் வழக்கம் இருக்குது. உங்கள் ஊர் மட்டும் ஒரு காலை வருமா? மற்ற ஒரு காலை? மற்ற ஊரில் பக்கத்தில் இருக்க எல்லா ஊரும் கொண்டு வருவாங்க. பக்கத்தில் இங்கேருந்து இந்த சுத்து வட்டாரம் கொண்டு வருவாங்க. பொங்கல் மஞ்சு விரட்டு அது வந்து இந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை நடக்கிற மாதிரி நடக்காது. அது வந்து ஊர் எல்லா வெள்ளிக்கிழமை நடக்க வந்து இளவட்ட மஞ்சட்டுன்னு சொல்லி எங்கிருந்து கொண்டு வருவாங்க. பொங்கல் மஞ்சு விரட்டு வந்து நம்ம ஊருக்கு கொண்டு தான். எல்லாம் பொங்கல் மஞ்சு விரட்டு அவங்கவுங்க வீட்டில் வச்சு காலையை சாமி கும்பிடுவாங்க. அது மாதிரி நம்ம ஊரில் வந்து வீட்டில் இருக்க காலையெல்லாம் மொத்தமாக கொண்டு வந்து இங்கே வச்சு இங்கேயே பொங்கல் வைப்பாங்க. வெளியில் பொங்கல் வச்சு சாமி இங்கே கோயில் காலையை வந்து சாமிக்கு தொட்டு கும்பிட்டு பண்ணுவாங்க. சரி, ஓகே.